இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Today's Bible verse: If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire, and they are burned. John chapter 15 verse 6. அவசரமாக சில நண்பர்களுக்கு கைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள முயலும் போது கிடைக்கும் பதில் என்னவென்றால், நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், ஆகையால் தற்சமயம் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ள இயலாது என்பதாகும். அந்த பதில் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் தரும். இந்த காரியம் சில சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தும். ஏனெனில் சில சமயங்களில் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போவதற்கும், ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேராமல் இருப்பதற்கும் முக்கிய காரணம், ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு நாம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதுதான். சிலர் தேவ ஆசீர்வாதங்களையும் வல்லமைகளையும் ஆற்றல்களையும் பெற்றிருப்பதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதுதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே? தொடர்பு எல்லைக்கு உள்ளேயா அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியேயா? சிந்தியுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.